பருப்பு வேக வைக்கிறதுக்காக ஒரு மண் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்குங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்தோன்னே நம்ம பருப்பு கட் பண்ணி வச்சுருக்கிற காயெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பருப்பு உள்ள ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருந்தேங்க. இப்போ அந்த கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கத்திரிக்காய். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க, ஒரு 2 ஸ்பூன். இப்போது நம்ம ஆட் பண்ணிக்கிற காய் பருப்பு எல்லாம் நல்லா வேகட்டும். நம்ம மூடி வச்சிடலாம். இப்போது பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். மைசூர் பருப்பு தான் ஆட் பண்ணிக்கிறோம், அது சீக்கிரம் வெந்துடும். பேன் சூடான உடனே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு போட்டுக்குங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வேக வச்ச பருப்பை எடுத்து உள்ளே ஊற்றிட்டோம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பார் பொடி 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிக்கிறேன், அதை செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.